கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் போனா வராது, முழு போனா கிடைக்காது. யோ, வெண்டைக்காய் கிலோ எவ்வளவுயா? 15 ரூபாய். 15 ரூபாயா? 7000 ரூபாய் 1 கிலோ போடு. சரியா தரமா மாட்டிக்கிட்டேன். கையெடு. யோ, முள்ள பாக்கணும் ஐயா. அப்படியா? இந்தா பாருங்க. சரி போடு. அந்த எடக்கல கூட. எதுக்கு? கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல. சரியான சாவுகிற கிட்ட மாட்டிக்கிட்டேன். யோ, என்னையா சொன்ன? யார பாத்தியா சாவுகிராக்கீங்கற? இந்த பாப்பா எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம். என்ன பேசிட்டுக்கலாம்? சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குடுமா? நான் கேக்குதே. ஐயோ யோ, இல்லையா? காப்பாத்துங்க. காப்பாத்துறல உன்னை யாரே காப்பாத்துவா? காப்பாத்துக்கு தெரியாதறமா வந்துட்டேன். காலையிலேயே பொண்டாட்டி மூஞ்சில முழிச்சு போதே நினைச்சேன். இப்படி ஆகோண்டு. சார் என்ன காப்பாத்துங்க சார். என்ன காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன்ல. இனிமே கலக்கல் தான். என்ன கலாட்டா? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய். நீ வாங்குவியா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் பிரிக்கே. பேரம் பேசியா வாங்கின? சந்தன பவுடர் வேணும்னு பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே. ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின. எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பான். ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க. பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க. கோபால் அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி வந்த உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சியாப்பா. இத கொஞ்சம் பிடிங்க. Just a minute, don't feel. இரு, என்ன பண்ண போற? Wait and see ya. Hello da. யோ காய்வண்டி. என்ன சார்? என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார். தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பொண்ணுங்கள ஐ மீன் மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கேர்ள்ஸ் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அநியாய விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ எடியா வண்டியா? எடியானா? எடா உண்டா பேசுறீங்க? போ போ போடா. சார் நான் சொல்றேன். டேய் ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா. சார் என் பக்கம் நியாயம் இருக்கு சார். அடிச்சு போடா. போடா போடா. டேய் வாடா. வண்டி யாரும் கொப்பரா எடுத்துட்டு போவோம். அது தானே வரும். இதுல மாயா பைசான தானே வரது. எடுத்து போடா. சரி எடுத்து வா. போடுப்பா. பாத்து போடா. ஆஹா இப்படியே ஜோதியில ஐக்கியமா எல்லாம் போடுறது. அண்ணாமலை தீபத்தோட அம்சமா இருப்பா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு கார்த்திகை தீபமா? இல்ல ரம்ஜான். கரெக்ட் கரெக்ட். விளக்கு வைக்கும் போதே நினைச்சேன். மே ஐ ஹெல்ப் யூ? ரொம்ப தேங்க்ஸ். ஏற்கனவே வானர படங்களை வச்சுக்கிட்டு தொல்லை தாங்க முடியல. அங்கங்க விளக்க ஊதி அனுப்பிச்சிடுறாங்க. இதுல நீ வேறயா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் நல்லா விளக்கேத்துவேன். சரி சரி ஏத்து. தேங்க்யூ. ஹலோ, விளக்கு அங்க இருக்கு. இது இந்த பிரகாசத்துல ஜோதி எங்க இருக்குன்னே தெரியலங்க மேடம். ஆமா இந்த விளக்குலாம் ஒரிஜினல் பித்தளைங்களா? ஏன்? தட் இஸ் பிசினஸ் மேட்டர். விளக்கேத்துறதுக்கு முன்னாடியே போயிட்டாலே. இப்படின்னு தெரிஞ்ச விளக்க கழுவதுல இருந்தே கோஆபரேட் பண்ணிருப்பேனே. இல்ல சுமித்ரா, புடவையில தீ பிடிச்சது. அதான். சாரி. ஐயோ கையெடுத்துட்டீங்க.
எப்படியோ கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு மஜாதான். லவ் தானே தெரியுதுல்ல, மூடு. ஏமா பூ வாங்கிக்கமா? இல்ல வேண்டாமா. ஒரு பொண்ணு பூவை வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்க ப்ளீஸ். என்ன சைட் அடிக்கிறியா? இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன். பிரதர், மேடம், சாரு என்ன லவ் பண்றாரா? சாரு என்ன லவ் பண்றாரா? நீ கழுத்துல போட்டிருக்கியே இந்த மைனர் செயின், இது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? இல்ல நீ போட்டுக்கிற டி-ஷர்ட் ஜீன்ஸ் நீ சம்பாதிச்சு வாங்குனதா? அதை விடு, கால்ல போட்டிருக்கியே காஸ்ட்லி ஷூஸ், இதாவது நீ சம்பாதிச்சு வாங்குனதா? உன் மானத்தை காப்பாத்துற துணியவே உன்னால சம்பாதிச்சு வாங்க முடியாதப்போ உன்னை நம்பி வர ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துற புருஷனா உன்னால எப்படி வாழ முடியும்? லவ் பண்றானா? லவ். ஏண்டி காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல பாடம் நடத்த போறியா? பெருசா என்னமோ லெக்சர் அடிக்க மாதிரி. ஹலோ, நான் வந்து ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தேன், அப்புறம் உங்க வீரத்துக்கு வேலை இல்லாம போயிடும்ல, அதான் நின்னு வேடிக்கை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா ஃபைட் பண்றீங்க. ஒரு நிமிஷம் என்ன, ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். கரெக்டா நான் என்ன பிரசன்ட் கொடுப்பேன்னு யோசிச்சு வைங்க. நான் வரேன், பாய். என்ன லேட் ஆச்சுன்னு கோவமா? 5 minutes டைம் தரேன். நான் என்ன பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கரெக்டா சொன்னா ஒரு உம்மா தரேன். வேண்டாம், பிரசன்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ போயிடு. என்ன பொய்க்கோ வந்தானே? இத பார், தயவு செஞ்சு போயிடு. இனிமேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பிரசன்ட் இந்த ஷர்ட் தான். நானே போட்டு விடுவேனா? நான் போனதுக்கு அப்புறம் ஷர்ட்டை கட்டி பிடிச்சு தூங்குற அளவுக்கு என் மேல பிரியம் இருக்குல்ல. என்னையே நான் ஷர்ட் கொடுக்கும்போது கோவப்படுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா என்னையே கட்டி பிடிச்சிருக்கலாம்ல. நீங்க அடிச்சது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ், நான் சொல்ற கொஞ்சம் நம்பு. உன்னோட ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுந்தவன் நான் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்ச கயிறு தாலி கயிறை நிலைக்கிறதும் தாம்பு கயிறா மாறுறதும் அதை கட்டவனோட யோகிதை பொறுத்தது. எனக்கு அந்த யோகிதை இல்ல. என்ன மறந்துரு. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த வேலையிலும் இல்ல. சுயமா சம்பாதிக்கிறவனும் இல்ல. உனக்கு எந்த விதத்திலையும் நான் தகுதியானவனும் இல்ல. இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்குற எல்லா பூவும் பூஜைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுது. ஆனா அது பூஜைக்கு போறதும் புதக்குழிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல. அது மாதிரிதான் வாழ்க்கையும். நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. அற்புதமான நடிப்பு, அருமையான வசனம். நாளைக்கு காலையில நான் கொடுத்த ஷர்ட்டை நீங்க போட்டு வரீங்க, ஓகே? பாட்டி,
பாட்டிமா நல்லா இருக்கியா? வெளியே போ. பாட்டிமா வெளியே போடா. எனக்கு லீவு கிடைச்சதும் டெல்லியில இருந்து நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். எங்க அப்பாவை கூட பார்க்க போல. அப்ப குழந்தையை கிள்ளி விட்டா மகன் தொட்டிலாட்ட வந்திருக்கான். போடா வெளியே. பாட்டி எந்த உரிமையில நீ மகேஷ கை நீட்டியாச்சு? சொந்தம் தானே, சொந்தம் என்னைக்கு விட்டு போகாது பாட்டி. யாரு நல்லவன் நினைச்சு இத்தனை நாள் பழகி என் எதிர்காலமே அவன் தான் நினைச்சேனோ, அவன் ஒரு திருடன் பாட்டி, திருடன். அவன் திருடன் வெளியில தெரிஞ்சதோ என்னை கெட்டு பண்ணவன் சொல்றான் பாட்டி. ஆமா பாட்டி, நம்ம சுமித்ராவை கெடுத்துட்டதா அவன் சொல்றான் பாட்டி. இல்ல, அவ அப்படிப்பட்டவன் இல்ல. யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. யாரும் என்ன ஏமாத்தல. ஒரு பொம்பளையோட செயினை திருடினதுக்காக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணத என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். போலீஸ்காரனை ஏமாத்தி சைக்கிளை திருடினது நான் தானே ஒத்துக்கிட்டது. என் ரெண்டு காதாலையும் கேட்டேன். இல்ல, அவன் திருடி இருக்க மாட்டான். யாரோ உன் மனச மாத்தி இருக்காங்க. அவசரப்பட்டு முடிவு பண்ணி வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இத பார், நீ வாழ்ந்து முடிச்சவன், நான் வாழ போறவன். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். உன்னை பெத்த உன் முகம் தெரியுமா உனக்கு? அம்மானு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம பாட்டி அம்மானு கூப்பிட்டு வளர்ந்தவ. என்கிட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறியா? யார நீ? நித்யா, என்னயா இந்த அடிக்கிற? நீ தான் பணத்தை கொடுத்து அந்த 3 பேரையும் செந்தியா அடி. நான் வந்து உன்னை அடிக்கிற மாதிரி அடிச்சு காப்பாத்துறேன்னு சொன்னேன். சும்மா நச்சா போதுன்னு சொல்லிட்டு மெய்யாலுமே அடிக்கிறியா? இந்தாயா வந்து விட்டு. பாட்டி சொல்ற நம்பாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே செய்யல. என்ன நம்புங்க பாட்டி. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நல்லவனை போல இருப்பான் பரம சண்டாளங்கிறத நிரூபிச்சிட்டியடா பாவி. உன் நிழல் பட்டா கூட பாவம். என் மூஞ்சிலே முழிக்காத. போடா, போ வெளியே. மகேஷ், ஆ, மகேஷ், ஆ, வாங்க. ஆ, ஆ, ஆ. சுமித்ரா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிக ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பழனிக்கு காவடி எடுப்பாரு, மருதமலைக்கு மொட்டை கூட போடுவாரு. நீ நானும் அதை செய்வோமா? ஏன் ஹாஸ்பிடல் வந்து ரவுடித்தனம் பண்ற? சொந்தோன்னு இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் என்ன தேடி வந்து தொல்லை பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல. ஹாய் டாடி. மகேஷ், என்ன ஆச்சு? கழுவி என்ன நிலைமையில இருக்கா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல, இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய இப்ப எந்த பூஜை வச்சுக்கிட்டே எங்க வந்த? உன்னையில என்னோட அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மனசாட்சி இல்ல? பெருசா கேஸ் போட்டு பாட்டிமாவை கோர்த்துக்கு இழுத்த. சொத்தா முக்கியம், மகேஷ், சொந்ததா முக்கியம். மகேஷ் டாக்டர் கூப்பிடுறாரு, டாக்டர் போய் பார்க்கலாம். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பாட்டிமாவுக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டிமாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ அதற்கு புண்ணியம் வந்து சேரும். கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும்.
சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா, அழாத சுமித்ரா. நான் இருக்கேன்ல, 1 லட்சம் என்ன 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா. என்னமா நடிக்கிற? பாட்டிமாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம். தாங்க முடியலடா. ஏண்டா செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? தட்ஸ் மகேஷ். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்தி இன்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில கிழவி போய் சேர்ந்துருவா. பணத்துக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எப்படி? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. ஷாக்கா இருக்கா? நான் நடிகரன் தெரிஞ்சுக்கிட்டியா? டூ லேட் மா, டூ லேட். அன்னைக்கு உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு. அவன் உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு உனக்கு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு அவன் மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு உனக்கு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட, எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம். எல்லாமே ஓபன் பிளே தான். பாலு. கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? உடனடியா ஆபரேஷன் பண்ணலன்னா பாட்டி பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அவனுங்களும் பணம் கட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? 1 லட்சமா? நீங்க இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கங்க. நான் எப்படியும் பணத்தோட வரேன். என் உயிரை அடமான வச்சாவது பாட்டியை காப்பாத்தணும். மேடம், நேத்து பாட்டி ஆபரேஷனுக்காக 2 பேரும் வந்து பணம் கட்டினாங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா, உன்னை இழந்தா தான் இன்னொன்னு பெற முடியும்னு சொல்லுவாங்க. என் உயிரை இழந்தா தான் நான் நல்லவங்கிற பேரை பெற முடியும்னு விதி இருக்கும்போது அதை மாத்த யாரால முடியும்? கோவலன் குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரை எரிச்சா. இந்த பாலு குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்ன நானே எரிச்சுக்க போறேன். இப்பயாவது போய் பாலுவை காப்பாத்தணும். சீக்கிரம். கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சா, தொங்கு தமிழிலே பட்டு படிச்சா. இனிமே இந்த காம்பவுண்டு இனிமே இந்த காம்பவுண்டும் சுமித்ராவும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள கண்ட்ரோல் தான். இந்தாங்க. பாட்டி வேற கையே. ஜஸ்ட் மிஸ். பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்கிற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றான். கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சா.